ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெலகிராமில் சொன்ன மாதிரி எத்திரியம் பெப்பே காயின் ரெண்டு காயின் வந்து நம்ம அனலைஸ் பார்க்க போகிறோம். அதாவது எத்திரியம் வந்து பெப்பே ஃபாலோ பண்ணுது, இல்லைனா பெப்பே எத்திரியம் ஃபாலோ பண்ணுது, எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இது வந்து காம்பினேஷன் வச்சு நெக்ஸ்ட்டு வந்து பெப்பேவோட மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது, எத்திரியம் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம காம்பினேஷனில் இந்த வீடியோ பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட் வந்து எத்திரியம் பார்த்துடலாம், சரிங்களா. எத்திரியம் பார்த்தீங்கன்னா 3360 ட்ரேட் ஆகிட்டுருக்கு, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு. இந்த டவுன் ட்ரெண்டை வந்து இப்போது பிரேக் அவுட் பண்ணுது. இப்போ தான் கரண்ட்டாக இப்போ ஒன் டேயில் வச்சுருங்க. இப்போ வந்து பிரேக் அவுட்டில் இருக்குது. ஸோ எத்திரியம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி 3000 ஏரியா தான் பாட்டமாக இருந்திருக்கு. இப்போ வந்து அதனுடைய மூவ்மெண்ட் வந்து அப் மூவ்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு எத்திரியம், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எத்திரியமோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து லோவர் லோ, இது வந்து லோவர் ஹை, ஓகேங்களா. ஸோ லோவர் ஹை வந்து ஃபார்ம், பட் இங்கே ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. பட் என்ன பண்ணியிருக்கான், ப்ரைஸ் மறுபடியும் வந்து கீழே என்ன பண்ணியிருக்கு, வந்துட்டு இன்னொரு லோவர் ஹையை வந்து ஃபார்ம் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கு, பர்ஃபெக்டாக வந்து பூம் ஆகுது, சரிங்களா. அப் மூவ்மெண்ட்டு ரெடி ஆகுது. இதனுடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா, இது மேல் நோக்கி தான் போகும் எத்திரியம், ஓகேங்களா. ஸோ எத்திரியம் வந்து மேல் நோக்கி தான் போகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எத்திரியமோட அனலைஸ் 2-3 வீடியோவில் நிறையவே பார்த்துட்டோம், சரிங்களா. டார்கெட் நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 4100, அதுக்கப்புறம் வந்து 4800. ஸோ 4100 வந்து ப்ரைஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல எத்திரியம் ப்ரைஸ் நிற்காது, ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, 4100 எத்திரியம் வந்து நிற்காது. ஸோ ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு 4800 போய் ப்ரைஸ் வந்து கொஞ்ச நாள் நிற்கும், இல்லைனா பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும். ஸோ இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எத்திரியமோட பெப்பே காம்பினேஷன் பார்க்க போகிறோம், ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு 3 ரெட் லைன் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு ரெட் லைன், இது ஒரு ரெட் லைன், இது ஒரு ரெட் லைன். இந்த 3 ரெட் லைனும் எத்திரியமோட டாப்பு, ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக இந்த 3 ரெட் லைனும் பெப்பேயோட டாப்பு நல்லா பார்க்கணும். பெப்பேயோட ஹையர் ஹை நல்லா பார்க்கணும். இங்கே பாருங்கள், இது ஒரு ஹையர் ஹை, இது ஒரு ஹையர் ஹை, இது ஒரு ஹையர் ஹை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எத்திரியம் பார்த்தீங்கன்னா மார்ச் 11, 2024 ஒரு டாப் அடிச்சிருக்கு. ஸோ பெப்பே பாருங்கள், மார்ச் 11, 2024 ஒரு டாப்பு அகெயின் வந்து. பட் எத்திரியம் வந்து ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணலை, பிரேக் அவுட் பண்ணாமலே டாப் அடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டோட டாப் வந்து மே 27, 2024. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பெப்பேவோட ஹையர் ஹை மே 24, 2027. ஸோ அகைன் வந்து பெப்பேவோட இன்னொரு ஹையர் ஹை வந்து இன்னொரு மேலே டாப் வந்து டிசம்பர் 8, 2024. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் எத்திரியமோட டாப் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8, 2024. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்க்கணும், பெப்பே வந்து எப்போவுமே வந்து ப்ரைஸ் வந்து ஒரே ரெசிஸ்டன்ட்குள்ளே இல்லை. அது வந்து ஹையர் ஹை அப்படி தான் போயிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். பெப்பே வந்து ஹையர் ஹை. ஸோ இது மூணும் வந்து ஹையர் ஹை தான் போயிருக்கு. பட் எத்திரியம் வந்து இங்கே நமக்கு ஹையர் ஹையே போகல. ஸோ நம்ம இதில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, எத்திரியம் ஒரு ரெசிஸ்டன்ட்குள்ளேயே டாப் விற்கும் பொழுது பெப்பே வந்து இந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, சரிங்களா. இப்போ வரப்போகிற ஒரு மூமெண்ட்டில் எத்திரியம் வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டை 4100 இருக்குது பார்த்தீங்களா, ரெசிஸ்டன்ட், இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு மேலே போக போகுது எத்திரியம், ஓகேவா. ஸோ எத்திரியம் வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு மேலே போக போகுதுன்னா, அப்போது பெப்பே வந்து அனதர் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும், சரிங்களா. பெப்பே அனதர் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு நான் பெப்பே காயின் வந்து அடிக்கடி சொன்ன வரேன், பினான்ஸ் பாட்டமில் இருந்து 100x இது வந்து 1000x கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, சரிங்களா. பினான்ஸ் பாட்டமில் இருந்து 1000x கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் வந்து நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எத்திரியமோட லெவரேஜ் காயின் தான் பெப்பே. எத்திரியமில் வந்து ஒரு 5x லெவரேஜ் வச்சிங்கன்னா அதுதான் பெப்பேயோட மூவ்மெண்ட்டாக இருந்துகிட்ருக்கு, நல்லா பார்க்கணும். ஸோ எத்திரியம் வந்து ஒரே ஸ்டேபிளாக லைட்டாக தான் மூவ்மெண்ட் இருக்குது. பட் அதனுடைய ETH பிளாக் செயினில் உருவாக்கப்பட்ட எத்திரியம் வந்து
அது மூமெண்ட் வந்து எத்திரியமோட லெவரேஜ் மூமெண்ட்டாக கூட இருக்கலாம் பெப்பே. ஸோ அப்படி தான் இருக்குது. இந்த தடவை பெப்பே வந்து ஹையர் ஹை போகிறது உறுதி. ஓகேவா? ஸோ ஹையர் ஹைனா ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா டாப்பு. ஸோ இந்த டாப்பை முடிச்சுட்டு அனதர் ஒரு டாப் வந்து க்ரியேட் ஆகும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பெப்பேயோட ப்ரைஸ் வந்து டெலிகிராமில் போட்டிருந்தேன் 0.0044 வரும். இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்து 144 வருது பார்த்தீங்களா. ஸோ 0.00014 ப்ரைஸில் நிற்கிது. இங்கே வந்து 14க்கு பதிலாக 44 வந்துச்சுன்னா அதான் வந்து பெப்பேயோட டாப் சிக்னல் நான் கொடுத்துருக்கேன். அது என்ன சிக்னல்னால் ஃபினான்ஸ் பாட்டமில் இருந்து 100x கால்குலேஷன் வருது. ஸோ 44ல் அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ப்ரைஸில் இருந்து ஒரு 4x வருது அந்த மூமெண்ட்டுக்கு 0.00044க்கு வந்து ஒரு 4x வருது. சரிங்களா? 4xல வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் ஆல்ட் சீசனில் ரொம்ப ஈஸி தான். அந்த 4x வந்தாலே பெப்பேயோட பினான்ஸ் பாட்டம்ல இருந்து 100x நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? 4xல பட்டு இங்கேருந்து நமக்கு 4x தான் போகுமா அப்படின்னா இங்கேருந்து 4x போகிறதோட 10x போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. பட் 10xல நான் வெயிட் பண்ண வேண்டாம். பாட்டமில் யார் நான் சொன்னும் போது யார் பாட்டமில் வாங்கியிருந்தீங்களா பெப்பே அவங்களாம் வந்து 0.0044ல் விற்றுருங்க. ஸோ 44ல் 80% விற்றுருங்க. ஃபுல்லாக விற்க வேண்டாம். ஆல்ரெடி எல்லாருமே சொல்லியிருந்தேன் 80% விற்றுருங்க. மீதி 20% வந்து நம்ம ஆல்ட்டுக்கான டாப் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அப்போ விற்றுக்கலாம். பட் நான் என்ன இதில் சொல்ல வரேன்னா எத்திரியம் வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் 4100 ஏரியா. ஸோ அந்த 100 ஏரியா உடைக்காமலே வந்து பெப்பே வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எத்திரியம் உடைச்சா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எத்திரியமோட லெவரேஜ் காயின் தான் பெப்பே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பெப்பேக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா நல்லா பார்க்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பெப்பேயோட பம்ப் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். February 1st 2024 எக்ஸாக்டாக 1 இயர். கரெக்டுங்களா? எக்ஸாக்டாக 1 இயர் பெப்பே வந்து பாட்டம் அடிக்குது. ஸோ சேம் பாட்டம் இங்கேயும் சேம் பாட்டம். ஓகேங்களா? February 1 இப்போது January 30 பாட்டம் அடிச்சிருக்கு. January 29 பாட்டம் அடிச்சிருக்கு. ஸோ எக்ஸாக்ட் பாட்டம் தான் இங்கேயும். சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு பாட்டம் இதுவும் ஒரு பாட்டம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பெப்பே வந்து பாட்டம் அடிச்சிருச்சு. பாட்டம் ப்ரைஸ் என்னன்னா 1135. ஸோ அதுதான் வந்து பெப்பேயோட என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் பிப்ரவரிலேருந்து பெப்பே ஒரு மாதம் நல்ல பம்பு. அதே மாதிரி அடுத்த ஒரு மாதம் வந்து பெப்பே வந்து நல்ல பம்பு கொடுக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. அது 4x வர்றது ஈஸி. பட் 10x கூட அதிகமான பாசிபிள் இருக்குது. ஆனால் 4xல விற்றுருங்க. 0.44ல் 80% விற்றுருங்க. ரிமைனிங் 20% வந்து நம்ம பெப்பே டாப் பார்த்துட்டு விற்றுடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன். பட் வந்து நம்ம அடிக்கடி சொல்லணும் வரோம் இது வந்து பெப்பே வந்து 100x ஃபினான்ஸ் பாட்டம்லேருந்து. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதனுடைய பெப்பேயோடைய சென்டிமெண்ட் அப்படி, அந்த காயினுடைய சென்டிமெண்ட் அப்படி. அதனால தான் அந்த காயின் இந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் பெப்பே வந்து ஹோல்டு பண்ணலை. அது ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அதனால தான் பெப்பே வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு பெர்ஃபார்ம் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் XRP பற்றி ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஃபுல் அனலைஸ் XRP. இந்த என்னுடைய கணிப்பு வந்து XRP இன்னும் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பம்ப் வந்து மேஜரான ஹேட்டர் ரேலி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. என்னுடைய கணிப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுவரையும் கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. இனிமேலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற இருக்குது ஆஸ் பர் ப்ரெடிக்ஷன் பிரகாரம், ஹிஸ்ட்ரி பிரகாரம். அதே மாதிரி பெப்பேவும் சரி. ஓகேங்களா? பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த காயின் வந்து பர்ஃபார்ம் பண்ணலைன்னா மோஸ்ட் ஆஃப் த காயின் பர்ஃபார்ம் பண்ணாது. 90% காயின் வந்து அண்டர் பர்ஃபார்ம் தான் இருக்கும் இந்த வரப்போகிற ஆல்ட் சீசனில். சரிங்களா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் காயினை தான் நிறையா ஹோல்டு பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து ஒரு 5 to 10x வந்து பாசிபிள். கண்டிப்பாக அது பாசிபிள். சரிங்களா? ஓகே கேஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.